பணியாரம் பண்ணுறேங்கண்ணே. பாசிப்பருப்பு வச்சு பண்ணுறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணே. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கண்ணே, இந்த கப்பில் வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு வந்து 1.25 கப்பு மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா தண்ணி ஊற்றி அந்த குப்பையெல்லாம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக நம்ம அந்த செய்கிறோங்கண்ணே. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மண்டவெல்லம் ஊற்றிக்கலாம். சும்மா இது வந்து கொஞ்சம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மூழ்கிற அளவுக்கு. அப்படியே கரையிட்டுங்க. பாருங்கன்னு நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வடிகட்டிடலாம். நீங்கள் நல்ல வெல்லம் வாங்குறீங்க, அது தூசெல்லாம் இல்லாத இருந்தால் வடிகட்ட வேண்டாங்க. நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். பாருங்கள் தூசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? வடிகட்டிருக்கேன். கொஞ்சம் ஆறட்டுங்கண்ணே. பணியாரத்துக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். பாருங்கன்னு இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாமுங்க. அதில் போட்டுக்கலாம். உப்பு போடுறேங்க. எடுத்து வச்ச ஜீரகம் பாருங்கண்ணே ஆறிடுச்சு. நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இது கூட இப்போ ஜீரகம் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு பார்க்கலாமுங்க. பாருங்கண்ணே இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கண்ணே இது வந்து ஒரு மூடி தேங்காய். உங்களுக்கு பல்லுப்பெல்லாம் வேணும்னா அதுவும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இனி பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பனியாரம் ஊற்றுற கண்டிஷனுக்கு வரணும். மாவு பார்த்தியா கெட்டியாக இருக்குது. பாருங்கண்ணே மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பனியார் கல் வச்சுட்டேங்கண்ணே. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றுங்க. கொஞ்சம் எண்ணெய் இருக்கட்டுங்கண்ணா. எண்ணெய் இருந்தால் தான் வரும். நல்லெண்ணெய் தானே உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுதான். நல்லா வேகட்டும். பாருங்கண்ணே நல்லா வந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா மனமே நல்லா இருக்குண்ணே. பருப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுக்கண்ணே. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்கன்னு. இது பாசிப்பருப்புங்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.